Hello everyone, welcome to Mom's Secret. ஸோ ஒரு 1 year கேப் கழிச்சு திரும்பி என்னோடய சேனலை நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது கூடவே ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 7:30. ஸோ என்னோடய வீடியோவில் ஜாரா மட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜியாவையும் பார்க்க போகிறீங்க. 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. ஜாராக்கு ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு போகணும். ஸோ 7:30லேருந்து 8 மணி அந்த டைமில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். என்ன லன்ச் பண்ண போகிறேன்னு நான் நைட்டே பிளான் பண்ணிவிடுவேன். அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் நான் நைட்டே ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தி ரோல் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக சப்பாத்தி மாவு நான் நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா சிக்கன் கபாப் மாதிரி பண்ண போகிறேன். ஜியாவோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ராகி கஞ்சி செய்ய போகிறேன். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு ராகி பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட வந்து தண்ணி சேர்த்து இப்போ நல்லா குக் பண்ண போகிறேன். ஸோ இந்த பவுடர் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணணும். ஸோ இதோட ரெசிபி நான் சீக்கிரமாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 10 months ஜியாவுக்கு முடிஞ்சனால நான் ராகி கஞ்சி எல்லா ஃபுட்டுமே நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 6 monthsலேருந்து நான் என்னென்ன ஃபுட்டு நான் கொடுத்தேன்றதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு நியூ மாமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5 to 7 minutes பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காயிடும். ஏன்னா நம்ம ரைஸ்லாம் சேர்த்துருக்கிறனால. ஸோ இப்போ இதை நல்லா சூடாக இருக்குது. இதை நான் வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஜியாவுக்கு ஃபீட் பண்ணிவிடுவேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் 3 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி, க்ரீன் ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இவங்களோட ஸ்கூல் லன்ச் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏர்லியாக இருக்கும். ஸோ 2 பிரேக் விடுறனால நான் 3 ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுறேன். லாஸ்ட் ஃபெப்ரவரி தான் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணலை. ஸோ நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி இருக்கீங்க, என்னாச்சு, உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்துச்சு, உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரிப்ளை வந்து நான் உடனே நான் சென்ட் பண்ணலை. சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், சில பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. ஸோ நான் நல்லா இருக்கேன். எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ என்னோடய ஹெல்த் வந்து பேக் டு ஃபார்ம் நல்லா ஆயிடுச்சு. ஸோ லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி ரோல், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கபாப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்பாத்தி ரோலுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு கீரையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் அண்ட் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து ஒரு பாயில்ட் எக் கொடுப்பேன். ஸோ அதுக்காக நான் வந்து முட்டை வேக போடுறேன். இப்போ வந்து சப்பாத்தியும் கபாபும் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ 2 பேன் வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறேன், இன்னொன்றில் வந்து கபாப் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீரை சேர்த்தனால என்னோடய மாவு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் அண்ட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. சிக்கன் கபாப்க்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். பிரெஸ்ட் பீஸ் இல்லைன்னா போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு கோஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கேரட், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, 1 வெங்காயம், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கபாப் மசாலா இல்லைனா வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா காலையில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புற வேலையை பார்க்கலாம். ஸோ சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் சிக்கன் வேணான்னு நினச்சிங்கன்னா சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் வந்து பன்னீர் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வந்து உருளைக்கிழங்கு 1 இல்லை 2 வந்து பாயில் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேனில் 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நான் கபாப் ஷேப்பில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பேட்டி மாதிரி பண்ணலாம். இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்குள்ளேயே ஸ்டஃப் பண்ணலாம், இல்லைனா வந்து ப்ரெட்டுக்கு நடுவில் வந்து சாண்ட்விச் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடலாம்.
ஸோ இந்த சிக்கன் பேட்டியை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக குக் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சா வந்து தீஞ்சிடும். ஸோ ஜாரா 9 o'clock ஸ்கூலுக்கு கிளம்புனோடனே 9 o'clock பார்த்தீங்கன்னா ஜியாக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் கொடுப்பேன். ஸோ கொஞ்ச நேரம் பெட்டில் இருப்பாங்க, இல்லைனா சேரில், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் வச்சுட்டு இருந்தேன்னா ஸோ அவளுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜாராவும் ரெடி ஆகிடுவா. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சிக்கன் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். நான் எப்படி பண்ண போகிறேன்னா, சப்பாத்திக்கு மேலே மைனீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லெட்டஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் கபாபை வந்து வச்சு ரோல் பண்ண போகிறோம். இது கம்ப்ளீட்டாக உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணி வைக்கலாம், பன்னீர் வந்து டோஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். சொல்றா பெப்பர் சால்ட் போடணுமா உங்களுக்கு? பெப்பர் சால்ட் போடணுமா? Ranch is my favorite. But I didn't see you put it. Ma only that podum. Ma you need to cut it. Okay. You need to cut it like இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன்னா, சப்பாத்தியை நான் 2ஆக கட் பண்ணி வைக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சோண்டு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சோண்டு சேர்த்து வச்சுக்க போகிறேன். லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணிட வேண்டியதான் ஸ்கூலுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி 2 ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வாட்டர் பாட்டிலும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எங்கள் கிளைமேட் வந்து வின்டர்னால க்ளவுஸ், அதுக்கப்புறம் பூட்ஸ், அதுக்கப்புறம் ஜாக்கெட் எல்லாமே வந்து போட்டுட்டு தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:55 ஆகிடுச்சு. ஸோ ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இவள் ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட்டு ஜியாவுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ராகி கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆப்பிள், அதுக்கப்புறம் பியர், இல்லைனா வந்து பனானா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். எங்க அந்த பாத்திரம் சூடா இருக்கும், அது காப்பர். அதுக்கு பேரே காப்பர்டா, அதனால அது நம்மள காப்பாத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாத்தி முட்டை உச்சிரவா? ஓகேங்க. எங்க சூடா இருக்கு, தொட்டுறாதீங்க. காப்பர்